என்ன ரூட்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை போய் வால்பாறையிலேருந்து அலப்புழா போகலாங்க. எப்பயுமே நம்ம டவுனாலேருந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நைட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஒரு தனி வைப்பாக தாங்க இருக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான நைட்டு எங்கே இருக்கோன்னா நம்ம உக்கடம் புது டெர்மினல் செகண்டில் தாங்க இருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு தரமான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் டைட்டில் தமிழ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இருந்து அலப்புழா ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஆல்ரெடி நம்ம அலப்புழா பார்த்திங்கன்னா டேரெக்டாக போயிருப்போம். பாலக்காடு, திரிசூர், எர்ணாகுளம், சாலக்குடி அந்த வழியாக அலப்புழா போயிருப்போம். ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு சுற்றிட்டு போயிருப்போம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், தேனி, கம்பம், கம்பத்துலேருந்து நம்ம வாகமன் அந்த வழியாக அலப்புழா ஒரு 450 கிலோமீட்டர் சுற்றி போயிருப்போம். இந்த டேரக்ட் வழியில் போனோம்னா ஒரு 230 கிலோமீட்டர் இருக்கும். இந்த ரெண்டத்துக்கும் இல்லாமல் நான் செம்ம டிராஃபிக்குங்க. இந்த ரெண்டத்துக்கும் இல்லாமல் ஒரு நடுக்கட்ட நிலையில் ஒரு ரூட் இருக்குங்க. என்ன ரூட்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை போய் வால்பாறையிலேருந்து அலப்புழா போகலாங்க. ஸோ இன்றைக்கி இது ஒரு விஷயங்க. இந்த கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை போய் அலப்புழா. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த வால்பாறையிலேருந்து சாலக்குடிக்கு அந்த ஒரு ப்ரைவேட் பஸ் ஓடிட்டு இருந்துச்சு, அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வால்பாறையிலேருந்து சாலக்குடி எப்படி கனெக்ட் பண்ணி போகலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஃபஸ்ட்டு வால்பாறை வந்து காலைல ஒரு 5 o'clock போயிடுவோம். ஸோ அங்கேருந்து எப்படி அலப்புழா போகிறோம் தான் பார்க்க போகிறோங்க. இங்கேருந்து இப்போ கிளம்புவோமா? வாங்க. நம்மளோட நியூ டெர்மினல் சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ அவ்வளோக்கா பஸ்ஸஸ் இல்லை, ஒரே ஒரு வண்டி தாங்க இருக்குது. நம்ம தூத்துக்குடி வண்டி போட்டிருக்கு பார்த்திங்களா, நம்ம தூத்துக்குடி வண்டி இருக்குங்க. ஸோ நைட்டு இது வண்டியை ஒரு 9 மணிக்கு மேலே எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. பட் இது வந்து நம்ம காலையில் எடுத்துருக்கோம். 5 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. நம்ம காலையில் தூத்துக்குடியிலேருந்து எடுத்துருக்கோம். சூப்பரான வண்டிங்க. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நம்ம டேரெக்டாக பார்ப்போம். பொள்ளாச்சி போய் தான் மாறி போகணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு வால்பாறை நிறையா வாட்டி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உங்களை வால்பாறையில் காலைல மீட் பண்ண போகிறேங்க. சரிங்களா? இங்கே கட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வால்பாறையில் மீட் பண்ண போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா சரியாக 8 ஆச்சுங்க கரெக்டாக.
எஸ் மக்களே, ஏர்லி மார்னிங் 4:30க்கு நம்ம வால்பாறை வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு தரமான ஜேர்னி இருக்குங்க. அலப்புழா போகிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ உக்கடத்தில் கட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் காமிச்சிருப்பேன். நம்ம ஹில்ஸ் ஏறுறது என்ன ஓட்டம் தெரியுங்களா? நான் ஒரு வண்டியில் ஏறி இருந்தேன், செமையாக இருந்துச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 5:30க்கு பஸ்ஸுங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தயாராகலாங்க. இப்போ வந்து நம்ம எப்படின்னா, நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. நம்ம வால்பாறை வரக்கு நைட்டு 1 மணிக்கு ஒரு வண்டி இருக்குது. அதை விட்டுட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியே வரணுன்னா நீங்கள் பொள்ளாச்சி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வண்டி இருக்குங்க. திருப்பூர் வண்டி இருக்குது, பழனி வண்டி இருக்குங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நைட் டைம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7 o'clock மேலே வேறு வண்டி இல்லை. அதை விட்டுட்டோம்னா அந்த நைட்டு 1 மணிக்கு ஒரு வண்டி இருக்குது காந்திபுரத்துலேருந்து. அந்த வண்டி இருக்குங்க. இன்கேஸ் அது வண்டிக்கு முன்னாடியே போகணுன்னா நீங்கள் திருப்பூர் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 மணிக்கு வண்டி இருக்குது. அந்த வண்டி வந்து 12 மணி 12:30 to 1க்குள்ளே நம்ம பொள்ளாச்சி வருங்க. நீங்கள் மோஸ்ட்லி கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பஸ் இருக்குங்க. அவ்வளோதான். வால்பாறை 5 to 5:30க்குள்ளே வந்துட்டிங்கன்னா நம்ம இங்கேருந்து அத்திரப்பள்ளி சாலக்குடி போகிற வண்டியை பிடிச்சிடலாங்க. ஸோ அதுதான் இதுக்கப்புறம் வரப்போகுது வீடியோவில். இப்போ நம்ம அலப்புழா போகிறதுக்கு சூஸ் பண்ண வழின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வால்பாறையிலேருந்து மலக்கப்பாறை போயிட்டு அங்கேருந்து நம்ம சாலக்குடி அந்த வழியாக நம்ம போக போகிறோங்க. பட் இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா டேரெக்ட் பஸ் எதுவும் இல்லைங்க. இப்போ நம்ம வால்பாறையிலேருந்து மலக்கப்பாறை போயிட்டு மலக்கப்பாறையிலேருந்து அத்திரப்பள்ளி வழியாக நம்ம சாலக்குடி போக போகிறோங்க. டிஎன்எஸ்சிசி கம் கேஎஸ்ஆர்டிசி அதாங்க வரும். ஸோ ஃபஸ்ட்டு வண்டி பார்த்திங்கன்னா 5:35 சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை மணிக்கு வருதுன்னு பார்ப்போம், டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு பார்ப்போம். எல்லாமே கண்டினியூ பண்ணுவோங்க பஸ் ஓட்டம். ரூட் போர்டு பார்த்தீங்களா, எக்ஸ்பிரஷன் போட்டு சமத்தூர் முதற்கொண்டு போட்டிருக்காங்க. வழியே கவர்கல், வாட்டர் ஃபால்ஸு, அட்டகட்டி, ஆலியாறு, அங்கலக்குறிச்சி, சமத்தூர். கண்டிப்பாக ரூட் போர்டில் எல்லா ஊரும் போகணுமாமாங்க. எம்டிஸ் ஆர்டர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேக்கல்முடி வண்டி வருதுங்க. கோயம்புத்தூர் 1 மணி வண்டிங்க. இதுதான் 1 மணிக்கு எடுத்து 5:45 வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்குங்க. நம்ம கோயம்புத்தூர் வண்டிக்கு மட்டும்தாங்க BS6 அலாட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் எல்லாமே BS3 ரீபில்டு, BS4 ரீபில்டு. அடுத்தது நம்ம வண்டி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. புதுக்காடு வந்து 5-6 மணி எடுப்பாங்களாமா கரெக்டாக. இங்கே 5:50 கொண்டு வருவாங்களாமா. ஸோ இந்த ரூட்டில் நான் ட்ராவல் பண்ணது எல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. மலக்கப்பாறை வரைக்கும் ஓகேவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தாங்க டீப் ஃபாரஸ்ட்குள்ளே நமக்கு குட் லக் இருந்துச்சுன்னா வைல்ட் அனிமல்ஸ் கூட பார்க்கலாங்க. சூடாக வடையை போட்டிருந்தாங்க, 2 வாங்கியிருக்கேன். வண்டியில் போகும்போது சாப்பிட்றலாங்க. இந்த கிளைமேட்டுக்கு வடை வேறு மாதிரிங்க. ஒரு டீ அடித்தேன், டீ அடிச்சதுக்கே சூப்பராக இருக்குங்க. எஸ் மக்களே, புதுக்காடுன்னு போட்டு வருதுங்க. இந்த வண்டி தான் நம்ம செக் போஸ்ட் வரைக்கும் போக போகுதுங்க. கேரளா தமிழ்நாடு பார்டர் வரைக்குமே இந்த வண்டியில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வரட்டுங்க, ஏறுவோம். ஃப்ரெண்ட் சீட் கிடச்சா நல்லாயிருக்கும், பார்ப்போம். ஷார்ப்பாக 6 மணிக்கு கிளம்ப போகிறேங்க. ஒரு அல்டிமேட்டான ஜேர்னியாக இருக்க போகுது. ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேங்க. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்டில் இப்படி ஒரு ஜேர்னி கவர் பண்ண போகிறேங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேங்க. இனிமேல் சொல்ல மாட்டேங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா புஷ்ஷுன்னு போயிடும் இப்படி சொல்லி. சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸுங்க வால்பாறை. ஸ்ட்ரெயிட்டாக போனால் சின்ன கல்லாறு வருங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஐயோ,
மழை வேற வருதுங்க கூடயே. வால்பாறையிலேருந்து நம்ம செக் போஸ்ட்டுக்கு 17 ரூபாங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ரிவர் போகுது பாருங்கள், ஆக்ரோஷமாக போகுதுங்க. பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது. வாவ். ப்ளஸ் இந்த கோயிலை பாருங்கள், கோயிலே எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள். சித்தி விநாயகர் கோயிலுங்க, அழகாக இருக்குது கோயில். சீரியஸ்லி நடுங்கிட்டு இருக்கேங்க, அவ்வளோ குளிர். ஆமாங்க. எஸ், நம்ம செக் போஸ்ட் பக்கம் வந்தாச்சுங்க. எஸ், நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுங்க. ஸோ இறங்கின உடனே கேஎஸ்ஆர்டிசி ரெடியாக இருக்கும். ஸோ அதில் போக வேண்டியது. எஸ், ஃபைனலி ஷார்ப்பாக 7 மணிக்கு வராங்க. எஸ், அங்கே நிற்கிது பாருங்க வண்டி. இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் சோலையார் போகும். நம்ம செக் போஸ்ட்டுக்குள்ளே போய் நம்ம அந்த வண்டியில் சாலக்குடி போக போகிறோங்க. எஸ், போட்டிருக்கு பார்த்தீங்களா, வால்பாறை, பொள்ளாச்சி, ஊட்டி. நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு சாலக்குடி வண்டி பிடிப்போம். ஸோ அந்த வண்டி வந்தால் தான் இந்த வண்டி கிளம்புங்க. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் நான் தாராளமாக வரலாங்க. எஸ், வெல்கம் டு கேரளாங்க. எஸ், கேஎஸ்ஆர்டிசி சாலக்குடி அத்திரப்பள்ளி. எஸ், இன்றைக்கி இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். நேஷ்னல் ஃப்ளாகு பாரு ரெடி பண்ணியிருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலுக்கு. இங்கே பாருங்கள், TN 72ங்க, திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஸோ பர்மிட் வாங்கியிருப்பாங்க. இங்கே இதுதாங்க மலக்கப்பாறை செக் போஸ்ட்டும் உள்ளே போகணுங்க ஊருக்கு. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. வேறு மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தாங்க ஒரு தரமான ஜேர்னியாக இருக்க போகுது. நான் கோயம்புத்தூரில் சொன்னதுங்க, எப்படியோ ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனு கரெக்டாக வந்தாச்சு. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை வந்துட்டு வால்பாறையிலேருந்து புதுக்காடு வண்டியில் ஏறிங்கன்னா இந்த மலக்கப்பாறை செக் போஸ்ட்டுக்கு வந்துடலாங்க. இங்கே வந்தீங்கன்னா நம்ம கேஎஸ்ஆர்டிசி ரெடியாக இருப்பாங்க. ஸோ இதில் ஏறி ஜம்முன்னு அத்திரப்பள்ளி போயிடலாங்க. அத்திரப்பள்ளி போய் அத்திரப்பள்ளியிலேருந்து நம்ம சாலக்குடி போய் சாலக்குடியிலேருந்து அலப்புழா போக போகிறோங்க. டிக்கெட் ஃபேர் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேங்க. ஸோ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறைக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு ஒரு 33 ரூபா ஆச்சு. பொள்ளாச்சிலேருந்து வால்பாறைக்கு பார்த்தீங்கன்னா 64 ரூபா ஆச்சு. வால்பாறையிலேருந்து இந்த செக் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 17 ரூபா ஆச்சு. இங்கேருந்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போங்க. அலப்புழாக்கு கண்டினியூ பண்ணுவோம். எஸ், பாப்பா இங்கேருந்து எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்ட்டு. எஸ், மலக்கப்பாறையிலேருந்து சாலக்குடிக்கு 120 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் அத்திரப்பள்ளி வரைக்கும் எடுத்திங்கன்னா 82 ரூபாங்க. கரெக்டாக 7:15 எடுக்கிறாங்க. எஸ், நம்மளோட சூப்பரான பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நம்ம அத்திரப்பள்ளிக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 59 கிலோமீட்டர் இருக்குங்க. இதே சாலக்குடிக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 84 கிலோமீட்டருங்க. அநேகமாக 11 மணி ஆயிரம் போகிறக்கு. 7 மணிக்கு எடுத்திருக்காங்க.
எஸ் இதாங்க செக் போஸ்ட்டு. பர்மிட் வாங்கிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க காருக்கெல்லாம். நம்ம வெஹிக்கிளுக்கு நோ ப்ராப்ளம்ங்க, கவர்மெண்ட் வெஹிக்கிளுக்கு. பாருங்கள் முன்னாடி காஞ்சிபுரத்துலேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி பல சர்ப்ரைஸ் வர இருக்குங்க. இதெல்லாம் சாம்பிள் தான், போக போக பாருங்கள். வா ஏதோ டேமுங்க. வா வாட்டர் வியூங்க, வேற மாதிரி இருக்கு, செமையா இருக்குங்க. இன்னும் அத்திரப்பள்ளிக்கு ஒரு 38 கிலோமீட்டர் இருக்கு. செம்மையா இருக்கு பார்த்தீங்களா. செமையாக ஸ்ட்ரீப் இறங்குதுங்க. நினச்சி பாருங்கள் அந்த லாரி எப்படி வந்திருக்கும் அந்த லோடோட. பாருங்க நம்ம தலைவர்கள் பண்ண வேலைங்க. மாட்டு சாரி யானை சாணிங்க. இந்த லைனில் தான் நடந்து போயிருப்பாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. சான்ஸ் கிடச்சா பார்ப்போம். நானும் எப்படியாச்சும் ஒரு தடவைனாச்சு நம்ம யானையை பார்த்துடலான்னு பார்த்தா சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. பார்ப்போம், இன்றைக்கி நம்ம லக் இருந்தால் நம்ம கொம்பனையோ கும்கியோ பார்ப்போங்க. வா நம்ம பாப்பனாஸில் காரையார் போகும்போது இதே மாதிரி ஒரு பார்த்துருந்தாங்க, டேம்லேருந்து தண்ணி போகுது. இது என்னன்னு தெரில, எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரிலைங்க. நம்ம அப்படியே பார்த்துருந்தோம்லங்க ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் சோலையார். ஒக்காளி என்ன மாதிரி ஜேர்னிங்க, சீரியஸ்லி சதற விட்டுருச்சு, மிரட்டி விட்டாங்க. கேஎஸ்ஆர்டிசி சாலக்குடி அதுவும் டாட்டா மிரட்டி விட்டாங்க. கதகளி ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க ஜம்முன்னு. ஆக்சுவலி ரெஸ்ட் ரூம் போகிறக்காக நிப்பாட்டியிருக்காங்க. நான் வேறு பயந்துக்கிட்டே இருக்கீங்கவா, பார்த்தீங்களா சாணியாக இருக்குங்க. எப்போ தலைவன் வருவாங்க போவாங்கன்னே தெரியல. ஸோ சட்டு புட்டுன்னு ஏறிடுவோம் ஒன்றுக்கு போயிட்டு. ஆக்சுவலி நைட்டில் இந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வண்டி தான் ஃபஸ்ட்டாக வெளியே போகுதுங்க. செக்யூரிட்டி செக் போஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் சோலையார்.
வீட்டு யானையான்னு சரி காட்டு மாடா வீட்டு மாடான்னு தெரில. வாவ், இங்கே பாருங்க உனக்கு ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. அத்திரப்பள்ளி பக்கம் வந்தாச்சுங்க. எஸ் டைம் பார்த்திங்கன்னா மணி ஷார்ப்பாக ஒரு 9:10 பிரேக்குக்கு நிப்பாட்டியிருக்காங்க. டீ சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். ஸோ நம்ம வந்து ஃபுட்டு இங்கேயே கழிச்சிடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த கடை நல்லா தான் இருக்குது. ஆனால் 10 நிமிஷம் தான் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 நிமிஷத்தில் என்ன சாப்பிட்றது பார்ப்போம். வாவ், இங்கே பாருங்கள் என்ன வியூவில் இருக்குன்ட்டு. சே இங்கே செக் போஸ்ட் இருக்குங்க. இ பாஸ் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதான் மெயின் மேட்ரு. நீங்கள் 2 வீலரில் வந்தாலும் சரி 4 வீலரில் வந்தாலும் சரி இங்கே இ பாஸ் காமிச்சா தான் அலோவ் பண்ணுவாங்க. அங்கே பாருங்கள் செக் பண்ணிட்டுருக்காங்க. இ பாஸ் கம்பல்சரிங்க. இல்லை டோக்கன் போடுறாங்களா எனக்கு தெரியலைங்க. என்னமா இருக்கு பாருங்க, வேற மாதிரிங்க. கொந்தளிக்குதுங்க வாட்டர் ஃபால்ஸு. இதுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன். நம்ம அத்திரப்பள்ளி கூட போய் பார்த்துருக்கோம். பட் இந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன். மைண்ட் ப்ளோயிங். வேற மாதிரி இருக்குங்க. ஷார்ப்பாக 9:45 அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வராங்க. இந்த பிரம்மாண்டம் தாங்க வேறு மாதிரி. ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போது அதை ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. அப்படியே உள்ளே போனோம்னா அதிரப்பள்ளி போகலாங்க. டிக்கெட் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபாங்க உள்ளே ஒருத்தவங்களுக்கு போகிறக்கு. இப்போ க்ரௌடு இல்லை, இனி வர வர க்ரௌடு அதிகமாகிடும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:45 9:50 வந்துடுறாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம அலப்பலா தாங்க. சாலக்குடி போய் அலப்பலா. தரமாக இருந்துச்சுலங்க. ஸோ இங்கேருந்து 11 மணிக்கு போயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. 1 ஹவருங்க. பார்ப்போம் 11 மணிக்கு முன்னாடி போகிறாங்களா இல்லை எப்படின்ட்டு. ஷார்ப் 11 மணிக்கு சொன்ன மாதிரி அலப்பலாம் வந்த சரி சாலக்குடி வந்தாச்சுங்க. இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் எஸ் நம்ம அலப்பலா கிளம்பியாச்சுங்க. சாலக்குடியிலேருந்து வைட்லா வரைக்கும் எடுத்திருக்கேன். வைட்லாக்கு 64 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வைட்லாலேருந்து அலப்பலா எவ்வளோ நேரம் ஆகுன்னு பார்க்குறேங்க. இது ஆக்சுவலி டேரக்ட் பஸ் தான். ஆனால் 3 மணி ஆயிடுமா போகிறக்கு. ஆக்சுவலி நான் ஃபாஸ்ட் பேசஞ்சர் சூப்பர் ஃபாஸ்ட்டு ப்ரீமியம் தான் தேடிட்டு இருந்தேன். பட் ஒரு வண்டி இல்லைங்க. ஸோ வைட்லா போயிட்டுனா நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சி அப்படியே போயிடலாங்க.
எஸ் நம்ம வயிட்டில் வர்றதுக்கே பார்த்திங்கன்னா 1 மணி ஆச்சுங்க. ஸோ வந்தோடனே வேறு வண்டியில் மாறிட்டேன். ஸோ இங்கேருந்து சீக்கிரம் போயிடலாங்க. இதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா நமக்கு கடலுங்க. இதுதான் வாட்டர் மெட்ரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. நீங்கள் மெட்ரோ ஏறணும்னா இங்கே தாங்க வரணும். வைட்லா வாட்டர் மெட்ரோ. எஸ் வைட்லாலேருந்து அலப்புலாக்கு 75 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ் ஃபைனலி அலப்புலா 3 மணிக்கு ரீச் ஆக போகிறாங்க. எஸ் ஃபைனலி அலப்புலா வந்தாச்சுங்க. கரெக்டாக 3:05 வந்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் நைட்டு. ஸோ அங்கேருந்து நம்ம வால்பாறை வழியாக வந்து வால்பாறையிலேருந்து சாலக்குடி வந்து பயங்கர லாங் டிஸ்டன்ஸாக போயிடுச்சு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டுங்களா, நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சாலக்குடிக்கு நம்ம வரலாங்க. அலப்புலாவுக்கு இந்த மாதிரி வர வேணாங்க தயவு செஞ்சு. டிக்கெட் ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா 400 ரூபா பக்கம் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா. ஆல்வேஸ் அலப்புலா பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹார்ட் கனெக்டடுங்க. பிகாஸ் வந்து நான் காலேஜ் படிக்கும் போது ஐவி வந்திருந்தேங்க. ஒரு 1 டே ஃபுல்லாக இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறையா மெமரிஸ் இருக்குதுங்க அலப்புலாவில்.